இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா, என்னடா காத்தாடி மேல ஹீரோவை வரைஞ்சிருக்கேன். எந்த ஹீரோ? எனக்கு ரொம்ப பிடிச்சவரு. அப்படியா? எங்க காட்டு. ஜெகன், கொஞ்சம் நில்லுடா. காத்தாடி ரொம்ப தூரம் போயிடுச்சு. என்கிட்ட இன்னொன்னு இருக்கு, நான் கொடுக்கறேன். அது வெறும் காத்தாடி இல்ல, என் அப்பா. எனக்கு என்னோட காத்தாடி தான் வேணும். என் அப்பாவோட காத்தாடி தான் வேணும். கஷ்டப்பட்டு இருப்பாளோ. வயிற்றுல இருக்கிற குழந்தை அம்மாக்கு என்ன ஆகுதுன்னு தெரியாம, தனக்கு என்ன ஆகுதுன்னு புரியாம, இந்த பூமியை பார்க்காமலே காத்தோட காத்தா கலந்துருச்சு. காத்தோட காத்தா கலந்துருச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் மாமா, நான் தான். நீ என்ன சொன்ன? நீதான் காரணமா? ஆமா மாமா, நான் தான். நீங்க அக்காவை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனீங்க. ஆனா நான் உங்களுக்கு கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. ஒரு உத்வேகத்துல என்ன பண்றோம்னு கூட தெரியாம நம்ம 2 பேர் சொன்ன வார்த்தையும் மறந்துட்டு நீ உன் கையால செருப்பு போட்டு அவங்க கால்களுக்கு சங்கிலி கட்டியும் நாட்டியத்து மேல இருந்து பைத்தியத்தால அந்த சங்கிலிய ஆறு தெரிஞ்சிட்டு கால்ல சலங்கைய கட்டிக்கிட்டாங்க மாமா.
நேர மாச கர்ப்பிணியா இருக்குமேங்கறத மறந்துட்டு வயித்துல இருக்கிற குழந்தைக்கு என்ன ஆகுமோன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம பிரளய தாண்டவம் ஆடினாங்க மாமா. நாட்டையே முடிஞ்ச உடனே வலியோட கிளம்புனாங்க. நான் நான் எவ்வளவு தடுத்து பார்த்தேன் மாமா, ஆனா அவங்க கேட்கவே இல்லை. இந்த கலை கூடத்துலதான் குழந்தை பொறுக்கணும்னு நினைச்சாங்களா, இல்ல அந்த சாவுதான் அக்காவை எவ்வளவு தூரம் எடுத்துட்டு வந்துச்சான்னு தெரியல. கரெக்டா ஃபேக்டரியில ஷார்ட் சர்க்கியூட் ஆகுற நேரத்துல இங்க அக்கா மாட்டிக்கிட்டாங்க மாமா. ஒரு புருஷனா என் பொண்டாட்டிய பார்க்க முடியாத பாவி ஆயிட்டேன். அழறத தவிர வேற என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. என்னை விட்டு போயிட்டாலே. டேய் ஜெகன், அங்க கோயில்ல உங்க அப்பா யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? என்ன சொல்ற? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்காங்க மேடம்.